முதல்ல திரு மணிகண்டன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் ஒரு பெரிய தோல்வியை தான் பதிவு செஞ்சிருக்கு. ஆனால் வாக்கு வங்கி சதவீத அடிப்படையில் 1% கூடியிருக்கு. இதனால தொடர்ந்து ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் வலுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு முறை கேட்டும் இந்த தோல்விக்கு பிறகு ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியும் ஏன் மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? மாலை முரசு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம், நெறியாளர்களுடைய வணக்கம், சகோதரர்களுக்கு வணக்கங்க. நீங்க இப்ப சொன்னீங்க, முன்னாடி நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, இந்த மாதிரி சசிகலா, பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் நிர்பந்தமா இல்ல வழியில்லா நிர்பந்தமானலாம் கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த வாரமே அதிமுகவுடைய அபிஷியல் வேட்பாளருக்கு எதிராக தான் போட்டியிட்டது தவறு அப்படின்னு கடிதம் கொடுத்திருக்கிறார் பொதுச் செயலருக்கு. அந்த கடிதம் பரிசீலனையில் இருக்குது. வெகு விரைவில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் அப்படிங்கிற ஒரு ஸ்கூப் நியூஸே உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு, இந்த அம்மா அதே மாதிரி சேரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல பாஜகவுல இருந்து விலக சொல்லுங்க, பொதுச் செயலாளர் பார்த்து என்னை என்ன கடிதம் கொடுக்க சொல்லுங்க. அதையும் உரிய முறையில் திரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிசீலனை பண்ணுவார். அதை விட்டு வெளியே கத்திட்டு நீங்க நீங்க சொல்றது சசிகலா புஷ்பாவை தானே சொல்றீங்க? அந்த அம்மா பிஜேபியில இருந்துட்டு எப்படிங்க இதெல்லாம்? பிஜேபியில இருந்து முதல்ல விலக இல்ல திரு மணிகண்டன், இந்த ஏளனத்தை எல்லாம் கடந்து நம்ம பேசலாம் நினைக்கிறேன். ஏன் அவ்வளவு ஏளனமா நம்ம அணுகணும்னு நான் பாக்குறேன். ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் கொடுத்துட்டார் இணைவதற்கு அப்படிங்கிறீங்க. அப்படி கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு எதுக்கு கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. கட்சியை நீங்க கைப்பற்றி கொண்டீர்கள் அப்படிங்கிறதா அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. நம்ம இதையெல்லாம் ஏன் அவங்க எல்லாரையுமே ஒரு ஏளனமாவோ இல்ல ஒரு கேலியாவோ அணுகணும்? தமிழரசன் லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு டிவியில நான் பொறுப்பற்ற முறையில் பேச முடியாது. நான் சொன்னது 100% உண்மையான தகவல். ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வருத்தம் தெரிவித்து பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போன வாரமே கடிதம் கொடுத்தார். அந்த கடிதம் பரிசீலனையில இருக்குது. மீண்டும் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் முறைப்படி சேர்த்துக்குவாங்க அப்படிங்கறத நான் ஆத்தன்டிகேட்டடா ஆதாரபூர்வமா சொல்றேன். அந்த கடிதமும் என் கையில இருக்குது. ஆனா சேர்றதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தை வெளியிடுறது நாகரிகம் இல்லைங்கிற அடிப்படையில அதை நான் வெளியிடல, அவ்வளவுதான். அதனால இதுல நான் இது உண்மைக்கு மாறாகவோ ஏகடியமா பேசல. நீங்க சசிகலான்னு சொன்ன உடனே கரண்ட்ல இருக்கிறவங்க யார் இன்னைக்கு சசிகலா புஷ்பா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மாவை பத்தி நாம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. அவங்க கார்டன்ல இருந்து ஐயோ இப்ப மன்னிக்கணும், திரும்ப நீங்க பன்னீர்செல்வம், ஏன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 5 ஃபேமஸான பன்னீர்செல்வம் இருக்காங்க. நீங்க யாரை கேட்டீங்க? நான் சொன்னது பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இது பேக்கரி கடை வச்சிருக்கிற இப்ப 5 சுயேட்சைகள்ல ஒருத்தரா போட்டிட்டார டீ கிளாஸ் இடத்துல அந்த பன்னீர்செல்வத்தை சொன்னேன். அவர் புரட்சி தலைவர் காலத்து தொண்டர், கையில ரெட்டலை எல்லாம் போட்டிருந்தாரு. நான் ஏதோ தெரியாம ஆர்வ கோளாறுல அபிஷியல் வேட்பாளருக்கு எதிராக நின்னுட்ட மன்னிச்சுக்கன்னு லெட்டர் கொடுத்து, நீங்க யார் பலாப்பழம் பன்னீர்செல்வத்தை கேட்டீங்களா? இல்ல இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஏளனம் கேலி கிண்டல்களை கடந்து நம்ம பேசலாம் நினைக்கிறேன். ஏன் அவ்வளவு இலக்காரமா நம்ம பார்க்கணும்? ஒரு காலத்துல ஒன்னா பயணிச்சவங்க தானே. திருமதி சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளரா இதே எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தை ஒருங்கிணைப்பாளராக ஏற்று எடப்பாடி பழனிசாமியும் வழிநடத்தி இருக்கிறார். இப்ப சிக்கல்கள் இருக்கு. நீங்க அதிமுகவின் ஒற்றை முகம் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில வளர்ந்திருக்கு அப்படின்னு பேசலாம். மற்ற கேலி பேசுறதுங்கிறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு? இப்ப உங்களை மாதிரி அவங்களும் கேலி பேச ஆரம்பிச்சாங்கன்னா எங்க போய் முடியும்? ஐயோ, நான் கேலி பேசலிங்க தம்பி. நான் என்ன சொல்றேன், நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் அப்படின்னா இன்னைக்கு 5 பேர் இருக்காங்க. நீங்க யாரை கேட்டீங்கன்னு எனக்கு டக்குன்னு தெரியல. அதே மாதிரி சசிகலான்னு கரண்ட்ல இருக்கிற நான் சசிகலா நினைச்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை விட்டுருங்க, நான் விஷயத்துக்கு அதை விட்டுல நம்ம ஆக்கப்பூர்வமா உரையாடணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெரிய தோல்வி தானே இப்ப அதிமுக இந்த தேர்தல் களத்தை கண்டுச்சு. நாடாளுமன்ற தேர்தல்ல 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. 12 இடங்கள்ல 2ஆம் இடம் கூட வர முடியாத ஒரு நிலை உருவாயிருக்கு. இது ஒரு பெரும் தோல்வி அப்படிங்கிறத மறைச்சுக்கிட்டு மறுபடியும் நான் தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு இடத்திலேயே நிலைத்து நின்று அதை ஒருங்கிணைய மறுக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? 2019 வரை அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரா இருந்துகிட்டு சொந்த கட்சியை விட பாஜகவுக்கு சீட்டை கிள்ளி கொடுக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னப்ப இல்ல அள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு பாஜகவோட ஏஜென்டா செயல்பட்ட பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளரா இருந்தப்ப அதிமுக எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றது. இப்ப அதிமுக ஒரு பெரிய அளவுல தோத்து போச்சு நீங்க சொல்ல வரீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் வெளியேற்றிருந்தா ஒரு பெரிய அளவுல அதிமுகவோட வாக்கு வங்கி சரிந்திருந்ததுன்னா ஒருவேளை நீங்க சொல்லலாம். இல்ல தனிச்சு நின்ன தினகரனோ, தனிச்சு நின்ன நம்ம பலாப்பழம் பன்னீர்செல்வம் அவர்களோ வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா
அந்த சமுதாயமே அவங்க பின்னாடி நிக்குது. அதனால அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள் ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு கூட நீங்க சொல்லலாம். அவங்க 2 பேரும் அம்மா கடைசி வரைக்கும் பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை. நரேந்திர மோடியோட பிரதமரோட நட்பு இருந்தால் கூட தனிப்பட்ட நட்பு. ஆனால் அரசியல் ரீதியா பாஜக வேண்டாம் அப்படின்னு எடுத்த முடிவுக்கு எதிராக பாஜகவுடைய ஊதுகுழலாக மாறிவிட்ட இவங்க 2 பேரும் அம்மா உட்கார்ந்திருந்த அலுவலகத்தை போய் குண்டர்களை வச்சு உடைச்சதும், அம்மா உட்கார்ந்திருந்த சேரை உடைச்சதும், கட்சி சின்னத்தை முடக்கின பன்னீர்செல்வத்தை பழனிசாமி அவர்கள் தாயிலத்தோடு ஏத்துக்கிட்டா கூட 2 கோடி தொண்டர்கள் எப்படி சார் ஏத்துக்குவாங்க? இவங்களை சேர்த்துறதோட ஏன் நிறுத்துறீங்க? முத்துசாமி, KKS, திருநாவுக்கரசு, ரகுபதி, ஏவாவேலு, நம்ம செந்தில் பாலாஜி கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமே. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கட்சியின் வலுப்படுமை. இவர்களால் நான் சொன்ன ராமநாதபுரம் மண்ணின் மைந்தர் பன்னீர்செல்வம் பெரியவர் ஐயாவை சேர்த்தோம்னா அந்த பன்னீர்செல்வத்தால கூட 1000 ஓட்டு அதிமுக குடும்ப ஒழிய அரசியல் முகவரி இழந்த பன்னீர்செல்வம் எந்த பலனும் இல்ல. சரி, எந்த பலனும் இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா வந்துட்டார் அதிமுகவுல. அவர் அதிமுகவுல முதலமைச்சரா பதவியேற்றதுல இருந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல எத்தனை தேர்தல் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சொல்லுங்க. போன வருடம் பொதுக்குழுவால் பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியேற்றப்பட்டதிலிருந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா அவர் இருந்ததாங்க அடிப்படை பிரச்சனையை. இங்க இருந்துகிட்டு பாஜகவிற்கு ஒரு ஆள்காட்டியாக பாஜகவினுடைய ஏஜென்டாக செயல்பட்டதனால தான் அவர் வெளியேற்றப்பட்டார். இல்ல நான் அதை கேட்கலங்க. பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட காரணங்களை நான் கேட்கல. நம்ம இதை ஒரு 100 கணக்கில் விவாதிச்சிருக்கோம் விவாத நிகழ்ச்சியில. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பொறுப்பேற்று இணை ஒருங்கிணைப்பாளரா பதவியேற்றதுல இருந்து பின்பு பொதுச் செயலாளரா மாறி இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்குல்ல, இவ்வளவு தேர்தல் களத்தையும் அவர் தலைமையில சந்திச்சு எத்தனை வெற்றி பெற்றிருக்கு அதிமுக? அதுக்கு மட்டும் தமிழரசன் அதைதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க போன வருடம் கட்சியினுடைய பொதுக்குழுவால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சந்தித்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல். இதைத்தான் நீங்க கணக்கில் எடுத்து பேசணும். அப்படிங்கிறப்ப ஈரோடுல என்ன மாதிரி ஒரு பண சுனாமி, காரணமே வேண்டாம், நான் அந்த காரணத்துக்குள்ளே போல. அப்ப அவர் இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கும் போதும் கட்சி வெற்றி பெறல, அப்ப தனித்த பொதுச் செயலாளராக இருக்கும் போதும் ஈரோடு கிழக்கிலையும் வெற்றி பெற முடியல, பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற முடியல அப்படின்னா அப்போ ஒன்றிணைவதான் ஒரே வழின்னு அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? ஒன்றிணையத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஒரு 4 நபர் தனியா நிக்கிறதுக்கு ஒரு 2 கோடி தொண்டர்கள் ஒன்னாணையத்துக்கு சம்பந்தமே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் 2 கோடி தொண்டர்கள் நீங்கிறீங்க. 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு நீங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சிருப்பீங்க தெரியுமா? 2 கோடி தொண்டர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போடலையா? 18% வாக்கு தான், நீங்க 20% வாக்கு தான் நீங்க வாங்கி இருக்கிறீங்க. அப்ப அந்த 2 கோடி தொண்டர் 2.25 கோடி தொண்டர்கள் எங்க போனாங்க? ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமே எங்க பின்னாடி இருக்குன்னு மாறு தட்டிக்கிட்டு போன 2 அத நான் கேக்குறேன். அத நான் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்ட்டையும் சசிகலா ஆதரவாளர்ட்டையும் நான் கேக்குறேன் சார். 2.25 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, மகிழ்ச்சி. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அததான் சார் சொல்றேன். திமுக ஏறத்தாலும் 1.25 கோடி பேர் எங்க கட்சியோட உறுப்பினரா இருக்கிறாங்க. நாங்க திமுக பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினது பாத்தீங்கன்னா 1 கோடி தான் வாங்கிருக்குது. அப்ப அவங்க கட்சியிலேயே 25 லட்சம் பேர் போடல, பொதுமக்கள் ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடலாம் அர்த்தமாகும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தோல்விக்கான உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மோடி வேண்டும் அப்படின்னு சொன்ன பாஜக கூட்டணி, மோடி வேண்டாம் அப்படின்னு சொன்ன திமுக கூட்டணி. மோடியும் வேணாம், கார்கே டாடியும் வேணாம், ராகுல் காந்தி டாடியும் வேண்டாம், 2 தேசிய கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி நின்னப்ப பாத்தீங்கன்னா பிரதமரை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி இல்லாதது. அப்படி பார்த்தா 2014 எப்படி 37 சீட்டு வாங்கினாங்க செல்வி ஜெயலலிதா? எந்த கூட்டணியிலும் இல்லாம தனித்த ஒரு மாநில கட்சியா மோடி அலை வீசின சமயத்திலே வாங்கினாங்கல்ல. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வெறும் காரணங்கள் தானா? இல்ல, 2014 கலந்தது மோடி அன்னைக்கு தான் தேசிய அரசியல்ல கால் எடுத்து வச்சாரு. மோடி அந்த அளவுக்கு இப்ப அறியப்படாதவர். 2019 மோடிக்கு எதிர்ப்பான ஒரு மிகப்பெரிய அலை தமிழ்நாட்டுல வந்து திமுகவினால் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த அலை தடவை இல்லைங்கிறதும் பாஜக ஓரளவுக்கு போட்டு வாங்கினது. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் வெற்றி பெறுவார். அது இல்லைன்னா நீங்க சொல்றது ஏத்துக்கிறோம், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லைங்கிறது அப்ப ஏத்துக்கிறோம். நீங்க ஏன் பார்லிமெண்ட் தேர்தலை வச்சு திரு ரவீந்திரன் துரை மகிழ்ச்சி. அப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவர் தலைமைக்கான உண்மையான அக்னி பரீட்சை அப்ப நம்ம பேசலாம்னு சொல்றீங்க. அப்ப ஏத்துக்கிறோம் சொல்றீங்க. நன்றி. ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. ரைட். திரு சேலமணிகண்டன், எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் மறைமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் நேரடி கூட்டணி. பாஜகவை தவிர்த்தால் தான் அதிமுகவுக்கு விடிவு காலம்னு காந்தராஜ் சொல்றாரு. அப்படிதான் இருக்கக்கூடிய நிலைமையா? அதிமுக தொண்டர்களால் இன்றளவும் மறக்கப்பட முடியாத ஒரு தலைவர் எங்க சேலத்தை சேர்ந்த காராசாராம். அவருடைய தம்பி சார் பேசுனத, காந்தராஜ் சார் பேசுனது நான் கேட்டேன்.
எவ்வளவு அழகா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறாரு பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா காமராஜர் ஒரு காலேஜ் பையன் கிட்ட தோத்து போனாருங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைச்செயலர் தோத்து போனாங்க. அது அல்ல விஷயம். இவரு என்ன பண்றாருன்னா, எனக்கு முன்னாடி பேசின முஸ்தபா பாஜகவோட இந்த கொள்கையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதுதான் வெளியே வந்தாரு. ஆனா இல்லைங்க, அண்ணாமலை பிடிக்கலன்னு தான் வெளியே வந்தாரு. அப்ப பாஜகவோட இந்த கொள்கைகள்லாம் பிடிச்சுதான் பண்ருட்டி பலாப்பழமும் பண்ருட்டியும் போய் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாங்களா? தினகரன் என் வாழ்நாளில் நான் பாஜகவோடு சேர மாட்டேன்னு சொன்ன தினகரன் எந்த கொள்கை அடிப்படையில் வச்சாரு? அம்மா எந்த வழியில பாஜக வேண்டாம் அப்படின்னு இருந்த வழியில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை கொண்டு போயிருக்காரு. நீங்களே நான் கேட்கிற கேள்வி கேட்டீங்க தம்பி தமிழரசன். என்னன்னா இவங்க இருந்ததே 4 பேரு. பன்ருட்டிக்கு பலாப்பழத்துக்கு பேர் போனது பன்ருட்டி ராமச்சந்திரன் பலாப்பழத்துக்கு ஓட்டு கேட்டாரா? ஜேசிடி பிரபாகரன் ஓட்டு கேட்டாரா? பெங்களூர் புகழேந்தி இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கிறாரு? இந்த அம்மா நான் தான் பொதுச் செயலாளர் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டிருக்குது. இல்ல நான் தான் உரிமையில பேச வேண்டாம். இல்ல இப்ப பார்த்து பேசுங்க. சரி, மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு போய் கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு கேஸ் தோத்து போச்சு. இப்ப அப்பீலுக்கு போயிருக்காங்க. இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயா பன்னீர்செல்வம் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. நீங்க உண்மையாலுமே இன்னைக்கு அவர் லெட்டர்ல சொல்லியிருக்கிறது உண்மையா இருந்ததுன்னா, செஞ்ச செயலுக்கு அதிமுகவுக்கு எதிராக பண்ண துரோகத்துக்கு எதிராக மன்னிப்பு கேளுங்க, உரிய முறையில பொதுச் செயலாளருக்கு கடிதம் கொடுங்க, நிச்சயமா அதை பத்தி பரிசீலனை பண்ணுவாரு. சரி, என்ன துரோகம்? அது என்ன துரோகம்? அது ஒண்ணு மட்டும் சொல்லிருங்களேன். கட்சியை கைப்பற்றுவதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இன்னொரு பக்கம் துரோகம்னு சொல்றீங்க. என்ன துரோகம்? சுருக்கமா மட்டும் சொல்லிருங்க. என்ன துரோகம்? கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சது, கட்சி சின்னத்தை போய் முடக்கினது, அம்மாவுக்கு அந்த சேரை எட்டி உடைச்சது. ஏங்க சும்மாவா அவர் போய் போற போக்குல கட்சி அலுவலகத்தை அடிச்சாரு இல்ல சூறையாடினார்னு அவரை தவிர்த்து விட்டு நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டும் போது அது கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, திருப்பி போகுது, 2வது முறை கூடும் போது தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். அம்மாவை எதிர்த்து ஒரு காலத்துல திருநாவுக்கரசர் போட்டி பொதுக்குழு கூட்டினார். போய் வந்து புரட்சி தலைவரால் கட்டப்பட்ட அம்மா மாளிகை அடிச்சு உடைச்சாரா? இதுல இருந்தே நீங்க பன்னீர்செல்வத்தை புரிஞ்சுக்கங்க. 2வதுங்க, முஸ்தபா அவருக்கு சொன்னாரு ஏதோ காலில் விழுந்துட்டாரு, அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் இன்னொன்னு கேட்கிறேன், சசிகலா அம்மையார் எதற்காக போயஸ் கார்டுல இருந்து வெளியேற்றப்பட்டார்? அம்மாவுக்கு எதிராக இவரை நடராஜனை சேர்த்துக்கிட்டு அம்மாவை கமிச்சிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனா அந்த இடத்துல நாம ஒரு ஆளை உட்கார வைக்கிறேன்னு சதி திட்டம் தீட்டப்பட்டதால் அன்று வெளியேற்றப்பட்ட ஒரு சசிகலா திருப்பி வர்றப்ப மன்னிச்சு இது பண்றப்ப ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க? நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு அம்மா கிட்ட கொடுத்த நிபந்தனைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா பண்ணிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி. அம்மாட்ட நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்க? அதனால உங்கபடியா இருங்க. அம்மாவுக்கு பிடிக்காது இன்னொன்னு பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல். தான் வந்து முதலமைச்சர், தன்னுடைய பையன் வந்து எம்பி, தன்னுடைய தம்பி பாத்தீங்கன்னா நகரசபை தலைவர், குடும்ப அரசியல் பண்ற கட்சிக்கு துரோகம் பண்ண பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினார். நீ இனிமேல் கார்டன் பக்கமே வராத அப்படின்னு துரத்தி அடிக்கப்பட்ட தினகரனை கட்சி விட்டு வெளியேற்ற அம்மா என்ன விருப்பம்? அதே தினகரனுக்கு தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு கேட்டதெல்லாம் நடந்தது. திருமதி சசிகலாவை எப்படியெல்லாம் அவர் முன்னிறுத்தி பேசினாரு அப்படிங்கிறது தீர்மானம் போட்டு போய் கொடுத்தது அதெல்லாம் கூட நடந்ததில்லை. எடுத்த உடனே செல்வி ஜெயலலிதா வந்து போயஸ் கார்டனை விட்டு வெளியேற்றிட்டாங்க, உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லலையே. பல நிகழ்வுகள் பல அரசியல் களத்துல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் நடக்குது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொன்ன நாவலர் அம்மா ஒரு காலத்துல என்ன வார்த்தை சொன்னாங்க, அதே நாவலர் பின்னாடி எப்படி ஏத்துக்கிட்டாங்க. 2வது எஸ்பி வேலுமணி பத்தி ஒண்ணு கேட்டீங்க, அது அக்னீஸ்வரன் விரிவா சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். எஸ்பி வேலுமணி சார்ந்திருக்கிற கொங்கு மண்டலத்துல ஓரளவுக்கு பாஜக வளர்ச்சி உள்ள என்னவா வேணா இருக்கட்டுங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க பாஜகவை முற்று முழுதா நீங்க எதிர்க்கிறீங்க ஒண்ணு. 2வது செல்வி ஜெயலலிதாவை இழிவா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபமும் உங்களுக்கு இருக்கு. பேரறிஞர் அண்ணாவை இழிவா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபமும் உங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு கோபம் இருக்கும்போது அவங்க கூட இருந்திருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போன்ற கருத்து எப்படி வரலாம்? ஐயா காந்திராஜ் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் நான் செவிவழி செய்தியா கேள்விப்பட்டிருக்கிற புரட்சி தலைவர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா நடந்த பொதுக்குழு செயற்குழுல சில பேர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கலான்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றப்ப சில பேர் அதை மறுதளித்து வேண்டவே வேண்டாம், காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம், டெல்லியில் வேண்டாம், ராஜாவா இருக்கலாம், தமிழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க பூஜான்னு புரட்சி தலைவருக்கு முன்னாடியே அந்த மாதிரி கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பின்னாடி வந்துட்டு கடைசியா பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதைத்தான் கேட்டு எல்லாம் செயல்படுவாங்க. வேலுமணி சொன்னாரு, அது அதே கருத்தை தான் சொன்னாரு. ஆனா என்ன பொதுச் செயலாளருக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தாரா? பொதுச் செயலாளர் கொங்கு மண்டலத்தை சார்ந்து அங்க ஒரு மாநில தலைவரே நிக்கிறப்ப அவர் ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஆவாருனால சில அதிமுக வாக்குகளே அண்ணாமலைக்கு போயிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் சொன்னார ஒழிய தமிழகம் முழுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு அதை விரிவு சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலில் திமுக எவ்வளவு % வாங்கிச்சு? 2024 வெறும் 26% தான் வாங்கியிருக்காங்க. அதிமுக ஏறத்தாழ 21% வாங்கியிருக்காங்க. 5% தான்
திமுகவிற்கும் அதிமுக வேறுபாடு. பன்னீர்செல்வத்தாலோ அல்லது சசிகலாவாலோ தினகரனாலோ எந்த இழப்பும் கிடையாது. கட்சியை சேர்ந்தா மனு கூட பொதுச் செயலாளர்கிட்ட வந்து நேர்ல பாருங்க, ஏதாவது பதவி கொடுப்பார், வாங்கிட்டு இருங்க. நன்றி.